Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள வெண்ணெய்க்குழி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவருக்கு உண்ணி காய்ச்சல் ஏற்பட்டதால் பொதுமக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் தமிழக சுகாதாரத்துறை போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். வடகிழக்கு பருவமழை காரணமாக கடலூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 2 தினங்களாக கனமழை முதல் மிக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றத்தாலும் சீதோஷ்ண நிலையிலாலும் பொதுமக்களுக்கு காய்ச்சல், தலைவலி, இருமல் உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல் மாவட்டம் முழுவதுமே அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விருத்தாச்சலம் அடுத்த விஜய மாநகரம் கிராமத்துக்குட்பட்ட புது வெண்ணெய்க்குழி பகுதியை சேர்ந்த விவசாயி சிவகுரு என்பவர் ஒருவருக்கு அந்த உண்ணி காய்ச்சல் ஏற்பட்டு சீரியஸான நிலையில் பாண்டிச்சேரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவ்வாறு அனுமதிக்கப்பட்ட அந்த விவசாயி தற்போது வீடு திரும்பியுள்ளார். அதாவது இந்த உண்ணி காய்ச்சல் எவ்வாறு ஏற்படுகிறது என்றால், அந்த முட்புதர்கள், செடி கொடிகள், இலை குப்பைகளில் இந்த உண்ணி என்ற ஒரு பூச்சி உருவாகி அது மனிதர்களை கடிப்பதனால் ஏற்படக்கூடிய இந்த காய்ச்சலானது பாதிக்கப்பட்ட நபருக்கு இந்த காய்ச்சல், சோர்வு, மூட்டு வலி அல்லது இந்த சொறி போன்ற அறிகுறிகள் மூலமாக தெரிய வருகிறது. அதாவது இந்த உண்ணி காய்ச்சலானது விருத்தாச்சலம் பகுதியில் அந்த சம்பந்தப்பட்ட அந்த கிராம பகுதி மக்கள் கடும் அச்சம் அடைந்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் இதனை தடுக்க வேண்டிய இந்த ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறையோ இந்த கடமைக்காக அந்த உண்ணி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயியின் வீட்டை சுற்றி அந்த பிளீச்சிங் பவுடரை மட்டும் தூவி விட்டு சென்றுள்ளது. ஆனால் உண்ணி காய்ச்சல் ஏற்படுவதற்கு மூல காரணிகளாக இருக்கக்கூடிய அந்த முட்புதர்களையோ அந்த செடி கொடிகளையோ உள்ளிட்டவர்கள் எதையுமே அந்த வீட்டை சுற்றி அகற்றாமல் கடமைக்காக பிளீச்சிங் பவுடரை மட்டும் தூவிவிட்டு சென்றிருப்பது அந்த மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து உடனடியாக அந்த ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் அந்த சம்பந்தப்பட்ட கிராமத்தில் உள்ள பொதுமக்களிடையே இந்த உண்ணி காய்ச்சல் எவ்வாறு ஏற்படுகிறது, அதனை தடுக்க எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த அனைத்து வீடுகளிலுமே பார்த்தா இந்த செடி கொடிகள், முட்புதர் என அனைத்தும் நிறைந்து காணப்படுவதால் அவற்றை அகற்றி இனி வரும் காலங்களில் இதுபோல் இந்த உண்ணி காய்ச்சல் ஏற்படுவதற்கு தடுக்க வேண்டிய நடவடிக்கையை இந்த ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்பதுதான் கிராம மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. அருண். தமிழர் தளபதி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.